வணக்கம் அன்பு உள்ளங்களே, இந்த பதிவில் ஜென்ம நட்சத்திர பலன்களை பற்றி பார்க்கவிருக்கிறோம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களா நீங்கள்? இந்த பதிவு உங்களுக்கானது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களால் மதிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்துடன் கூடியவராய் இருக்கும். நீங்கள் அழகாக பேசுவீர்கள். சில சமயங்களில் உங்களுடைய சாதுரியமான பேச்சினால் மற்றவர்களிடம் உங்களுக்கான மதிப்பை பெற்றுவிடுவீர்கள். பொருள் சேமிப்பை விரும்புவீர்கள். எதிர்காலத்திற்கான திட்டங்களில் தெளிவாக வரையறுத்து கொண்டிருப்பீர்கள். உங்களின் முயற்சி வெற்றியடைய கடுமையான உழைப்பை வெளிப்படுத்த தயங்க மாட்டீர்கள். உங்களிடம் ஒப்படைக்கப்படும் செயல்களை முழுமூச்சுடன் செயல்பட்டு செய்து முடிப்பீர்கள். பகையை விரும்புவர், பெற்றோருக்கு விருப்பம் உடையவர், மனதில் துக்கம் உடையவர், காட்டில் திரிபவர், சிற்றுண்டியை விரும்புபவன், புத்திமான், வஞ்சகம் இல்லாமல் எவரையும் ஏளனம் செய்பவர், சுகம் உடையவர், தன்னைவிட வலிமையான யாரையும் கண்டு அஞ்சாதவர், விழியும் புருவமும் உயர்ந்து ஒதுங்கி இருப்பவர். கோபமும் வேகமும் கொண்ட இவர்கள் செல்வந்தர்களாக இருப்பர். சிவந்த மேனி, அகலமான கண்களை பெற்றிருப்பர். நியாய தர்மங்களை மற்றவர்களுக்கு போதிப்பர். மந்த குணமும் இருக்கும். நகை அணிதல், பணம் சம்பாதிப்பதில் அலாதி பிரியம் இருக்கும். செலவு செய்வதில் கெட்டிக்காரர்களாக திகழ்வர். ஆயில்யம் முதல் பாதத்தில் பிறந்தவர் மிகுந்த சொல்வன்மை உள்ளவர். பெண் போன்ற வடிவம் உடையவர். நல்ல அறிவுடையவர், மகிழ்ச்சியுடன் இருக்கும் தன்மை உடையவர், பலவிதமான செயல்களை செய்பவர். ஆயில்யம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர் அயலானிடும் வேலைகளை செய்பவன், அழகுடையவர், ஏக்கமுடையவர், ஆசாரமுடையவர், தீய வழியில் நடப்பவர், துர்ப்புத்தி உடையவர். ஆயில்யம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர் முன்கோபி, மனைவியை வதைப்பவர், ஞானி, தாமத குணமுள்ளவர், நலமற்ற சொற்களை பேசுபவர், மிகவும் நிபுணர். ஆயில்யம் நான்காம் பாகத்தில் பிறந்தவர் பொன்னை அழிப்பவர், கொலை செய்பவன், கோபக்காரர், தீயவனுக்கு நல்லவர், இழிந்த பெண்களின் போகத்தை விரும்புபவர், வியாதி உடையவர். அன்பு உள்ளங்களே, மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள்.